ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். நீ டேட் பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாயந்தரம் 5 மணி, ஈவினிங் 5 o'clock. சன்செட் ஆகிற நேரம் கரெக்டாக பீச்சிலேருந்து உட்காந்துட்டு வரேன். எப்பயுமே பீச்சில் நான் போனால் ஒரு என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வருவாங்க, சின்ன நாய்க்குட்டி 2 பேர். நான் இந்த ரோட்டில் இருக்க பீச் எப்போ போனாலும் அவங்க 2 பேர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க. நான் தனியாக தானே போவேன், போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேர் வந்துடுவாங்க, வாலாட்டினே வருவாங்க. நான் இது மாதிரி 2 டைம் அவங்கள பார்த்துக்கிறேன். வாலாட்டினே வருவானுங்க, இப்படி மேலே இப்படி தடை கொடுப்பா, கொண்டாச்சுன்னு போயிடுவானுங்க. இன்றைக்கி அவனுங்க இருப்பானுங்க தெரிஞ்சே நான் இந்த பீச்சுக்கு வந்தேன். ஒரு 10 ரூபா மில்க் பிஸ்கெட் பாயிட்டு வேணும்னேன். மில்க் பிஸ்கெட்டை பாயிட்டு வேணும்னா அவனுக்கு வந்தானுங்க, பக்கத்தில் பார்த்தானுங்க. இப்படி கையில் வச்சேன், அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்டானுங்க. எடுத்து ஒரு 2 பிஸ்கெட்டே வேஸ்ட் ஆகிட்டானுங்க. ஆனால் சாப்பிடல லாஸ்ட்டாக. அவனுங்க வயிறு ஃபுல்லாகிடுச்சு பொழுது. ஆனால் பக்கத்துலேயே படுத்துட்டானுங்க. சரியும் நான் உட்காந்துருக்கேன், இங்கே பக்கத்துலேயே படுத்தானுங்க. ஏஞ்சி போகும்போது ஏஞ்சி நின்று ரெஸ்பெக்ட் கொடுத்து திரும்பி படுத்துட்டானுங்க நம்ம பசங்க. இன்னைக்கு செம்ம வெயில். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்லாம் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த அளவுக்கு வெயில். இந்த வாரமே ஃபுல்லாக வெயில் தான். எனக்கு ஒரு வழியாக இன்னைக்கு காலைல தான் சேலரி போட்டாங்களே. போன வாரம் மொத்தம் 10,700 ரூபாய்க்கு ஓட்டுந்தேன்னா அது ரெண்ட்டு பிடிச்சிக்கிட்டு 9,500 ரூபா பிடிச்சாங்க ரெண்ட்டு. மீதி 9,400 ரூபாய் ஏதோ போட்டிருந்தாங்க. 9,400 ரூபாய் போட்டிருந்தாங்க. எங்கள் அக்கா கிட்ட நான் சாப்பிட ஒரு 500 ரூபாய் காசு வாங்கியிருந்தேன். அது அப்படியே இருக்கு. அது அப்படியே இந்த வாரம் சாப்பிட வச்சுட்டு மீதி அந்த 9,000 சேவிங்ஸில் போட்டு வேண்டியது தான். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து போகிறதுனால இந்த வாரம் சேவிங்ஸு, அடுத்த வாரம் சேவிங்ஸு. இது வந்தாலே 5,000 வந்துடும். கண்டிப்பாக ஃபோன் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்த வாரம் வீட்டுக்கு போகும்போது. நேற்று அப்துல் கலாம் சாரோட ஒரு கோட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு நண்பா. என்னன்னா, ட்ரீம் இஸ் நாட் தட் விச் யூ see while sleeping. நம்ம தூங்குறப்ப காண்ற கனவு வந்து ட்ரீம் கிடையாது. இட்ஸ் அபவுட் சம்திங் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். அந்த கனவு வந்து உங்களை தூங்க விடாமல் இருக்கணும். அதுதான் உங்களோட உண்மையான கனவு, உங்களோட உண்மையான ட்ரீம். அது எது வேணா இருக்கலாம். இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய கனவு. அதோட வண்டி வாங்கணுன்றது பெரிய கனவு. இல்லை உங்களே எடுத்துக்கோங்க, நிறைய பேர் வந்து கரியரில் டெவலப் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும். டாப் எம்என்சியில் ஜாயின் பண்ணணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும். இல்லை பெரிய பெரிய பேக்கேஜில் ஜாயின் பண்ணணும் ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த ட்ரீம்காக ஆனால் எஃபெக்ட்ஸ் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ட்ரீம் தான் உங்களை டெய்லி காலைல ஏந்திரிக்க வைக்கும். அப்புறம் புஷ் பண்ணணும், கீப் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு உங்களை புஷ் பண்ணணும். ஒரு நாளும் நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுப்பீங்க. அதுதான் உண்மையான கனவு, உண்மையான ட்ரீம். நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன கோட் சூப்பராக இருக்குல்ல. ஐயோ கொஞ்சம் வாய் திக்குது. OMR லவ் டைட்டானிக் படத்தோட போஸ்டர் போட்டு OMR லவ்னு ஒரு ஸ்டிக்கரு. ஆனால் நான் உண்மையாக சொல்ல போனால் இன்னொன்று டைட்டானிக் படமே நான் பார்க்கல நண்பா. எனக்கு அந்த மாதிரி லவ் படம்லாம் பார்க்க பிடிக்காது. லவ் படம், சென்டிமெண்ட்டான படம்லாம் பார்க்க பிடிக்காது. எப்பா நானும் ஈஸியார் போடுங்கடா, ஈஸியார் ஆர்டர் போடுங்கடா வேண்டினே தான் கடவுளை கரெக்டாக போட்டாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு போனால் அப்படியே இதுக்கப்புறம் ஓட்டினா சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கும். நிறைய யோசிச்சுட்டுக்கிட்டு நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நண்பா. எதோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம், எதுவாக இருந்தாலும் சரி. மேபி யூ ஹாவ் நத்திங் டுடே. ஒருவேளை உங்ககிட்ட இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். 0ல் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி. அது மேபி யுவர் ஜேர்னி இஸ் டிஃபிகல்ட். ஒருவேளை நீங்கள் இருக்க போக வேண்டிய பாதை கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட டெஸ்டினேஷன் அழகாக தான் இருக்கும் என்றைக்குமே. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, டெஸ்டினேஷன் பற்றி, போகிற வழியை பற்றியும் டெஸ்டினேஷன் பற்றியும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரு கோட்டில் தான் எடுத்து சொன்னேன். போக வேண்டிய பாதை எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த டெஸ்டினேஷன் நினச்சி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம போயாகணும். இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, மேபி நோபடி பிலீவ்ஸ் இன் யூ அண்ட் யூ ஆல்சோ. இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. யார் உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் போகவே கூடாது.
உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை, உங்கள் மேலே இருக்க கான்ஃபிடென்ட் என்னைக்கு உங்கள் மேலே போதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகும், முடியாதோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். எப்பா எம்மா பெரிய பொருளண்டா அது. முடியாதுன்ற எண்ணங்கள்லாம் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை போனதுக்கப்புறம் தான் வரும் உங்களுக்கே. அதனால் எப்பயுமே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. எவ்வளோ சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எடுங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுங்க, தப்பே இல்லை. எடுத்தானே வந்து 0லேருந்து அங்கே டாப்புக்கு போக முடியாது. அந்த மாதிரி உங்களோட ரொம்ப மேலே இருக்கவங்கள பார்க்காதீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது. ஏன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி தான் போயிருக்காங்க, நம்மளோட பாத்தெல்லாம் கடந்து போயிருக்காங்க. அவங்க இப்போ அழகாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம மேலே இருக்கவங்களே எப்பவுமே யோசிக்கக்கூடாது. அவங்கள வேணால் மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு வேணால் பண்ணலாம், அவ்வளோதான். அவங்களோட லைஃப் ஸ்டோரி பார்க்கலாம், அவங்கள மோட்டிவேஷன் வச்சுட்டு அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் கஷ்டப்படலாம் அப்படின்ட்டு. நான்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவும் ஐடலாக வச்சிருக்கேன், விராட் கோலி சார் தான் ஐடலாக வச்சிருக்காங்க. விராட் கோலி சார்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். நான் சாருன்னு வீடியோக்காக சொல்கிறேன், ஆனால் அவரும் அண்ணன் தான் சொல்லுவேன். ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா எனக்கு விராட் கோலி சாரை ரொம்ப பிடிக்கும். அவரை ஃபாலோ பண்ணுறது தான், அவரை ஐடியலாக வச்சுருக்குது ஒரே காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்து அவரை பிடிக்கும். இந்தியா மேட்ச்னாலும் சரி, ஐபிஎல்னாலும் சரி, அவருக்காக மேட்ச் பார்ப்பேன். தோனியும் பிடிக்கும். சிஎஸ்கே மேட்ச் தான் அடிக்கடி பார்ப்பேன். ஆனால் விராட் கோலிக்காக ஆர்சிபி மேட்ச் பார்ப்பேன். அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணோட கான்ஃபிடென்ஸு. ஆனால் விஜய் அண்ணாகிட்ட வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்கள பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும் நண்பா. எனக்கு வந்து அடுத்தவங்களை வந்து அட்வைஸ் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே பார்த்துக்கலாம்டா, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நீ மாட்டும் உன் வேலையை செய்யடா அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கான்ஃபிடென்ட்டாக நமக்கு பிடிச்ச விஷயத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் டெவலப் ஆகிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு வேளை ஒன்று சொல்கிறேன் நண்பா, இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் நினச்ச மாதிரி போகலன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி லாஸ்ட்டே இல்லை. இப்போ நீங்கள் பீக் டவுன்ஃபாலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நிரந்தரமே கிடையாது. உங்களுக்கும் ஒரு நாள் காலம் வரும், சரிங்களா நண்பா? உங்களுக்கும் ஒரு நாள் காலம் வரும், நமக்கும் ஒரு நாள் காலம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போயிட்டே இருக்கணும். கீப் மூவிங் ஃபார்வர்டு. எப்பயுமே நண்பா, டோன்ட் பி அஃப்ரைட், நெவர் லூஸ் ஹோப், கீப் கோயிங். யாருக்கும் எதுக்கும் பயப்படாமல் உங்கள் கோலை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி ஓகே நண்பா, நான் பேட்டரி ஸ்வாப் பண்ண போயிட்டுருக்கேன். ஸ்வாப் பண்ணிட்டு ஸ்டோருக்கு போயிட்டு ஒரே டீயை போட்டு சூடாக ஒரு டீயை போட்டு ஆர்டர் எடுக்க ஆரம்பிப்போம். நைட் வரையும் ஓட்ட போகிறேன். இன்றைக்கி ஒரு 10 ஆர்டர் எடுத்துருக்கேன் இது வரையும். நமக்கு இன்னும் இந்த வீக்லி டார்கெட்டுக்கு இன்னும் ஒரு 40 ஆர்டர் தான் இருக்குது. அதை ஈஸியாக நான் ஜிஜிபியாக ஓட்டி தள்ளிடுவேன். சரி ஓகே நண்பா, நான் கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 12 ஆகுது. என்னடா நைட்டு 12 ஓட்டுருக்கியே அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் வீக்லி 166 ஆர்டர் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்ட்டு. அதை 280 நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா ஒரு சின்ன கமிட்மெண்ட் ஆகிடுச்சு. 280 ஓட்டினா 4000 ரூபாய் இன்சென்டிவ் வருது. எங்கள் அம்மா ஒரு 3000 ரூபாய் கேட்குறாங்க அடுத்த வாரம். நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்க காசு எடுத்து வச்சுட்டு இருக்கேன், அதுலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. சரி இந்த இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா வரதை அப்படியே ஓட்டிக்கலாம் எடுத்து அப்படின்ட்டு. சரி பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி 34 ஓட்டிருக்கேன். இன்றைக்கி 32 ஆர்டர் ஓட்டிருக்கேன். அது வந்து நேற்று இன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சுல, 12 மணிக்கு அப்புறம் 2 ஆர்டர் ஓட்டினேன். அது 2 பார்த்தீங்கன்னா மொத்தம் 34. ஆனால் நேற்று இது பார்த்தா 32 தான் காட்டும். மொத்தம் 34 ஆர்டரு. சரி அவங்களுக்கு ஃபோன் வாங்குற காசு வந்து எடுக்க வேணாம், நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம். பா இப்போ 155 ஓட்டிட்டேன். நாளைக்கு 40 ஓட்டான்னு வச்சுக்கோங்க நண்பா. நாளைக்கு 40 ஓட்டினா 195. நாளைக்கு ஒரு நாள் எப்படியா 40 ஓட்டுருவேன். 195 வந்துருமா? அதுக்கப்புறம் சண்டே ஓரளவுக்கு பொறுமையாக எப்படி எப்பயும் போல அந்த 8 ஹவர்ஸ் லாகின் தான் இருக்கணும். அந்த 8 ஹவர்ஸ் லாகின்ல இருந்தால் மட்டும் போதும். 20 ஆர்டர் ஈஸியாக ஓட்டிடலாம். சரி நாளைக்கு ஒரு 40 ஆர்டர், நாளைக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டா போதும். சரி அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். சரி ஓகே நண்பா, நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, என் வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு, நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ் நண்பா. மிக்க நன்றி. கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.